திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Satellite Bible School. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே திருமறை நேர உறவுகளுக்கு வான்வழி வேத வகுப்பில் வந்து கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கற்றுக்கொள்ளும்படி அன்போடு வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, ராஜ்யத்தின் குடும்பத்தில் இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இருக்கணும். ஒரு ராஜ்யத்தின் குடும்பம் தேவனுடைய குடும்பம், அன்பின் ராஜ்யத்தின் குடும்பமாக இருக்கிற பட்சத்தில் அங்கே அன்பு பிரதானம் என்பதை நாம் பார்த்தோம். அன்பாக இருக்கும் ஒருவனிடத்தில் இன்னொன்றும் நிச்சயமாக இருக்கும். அது என்னென்ன? சந்தோஷம். இந்த சந்தோஷம் என்பது எதினாலே வரும்? ஒரு குடும்பம் சந்தோஷமாக இருக்காங்க, என்ன ஹாப்பியாக இருக்காங்கப்பா அந்த குடும்பம், நம்ம சில நேரத்தில் அப்படி பேசுகிறோம்ல. இந்த சந்தோஷம் என்பதற்கான காரண காரியங்களை நாம் எப்பொழுதும் ஆராய்கிறோம். மனிதன் தேடுமா சந்தோஷமாக எப்படி இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வழி என்ன, சந்தோஷமாக இருக்க நான் என்ன செய்யணும், எப்படிலாம் சந்தோஷம் கிடைக்கும்? இந்த தேடல் மனிதனுக்கு எப்பவுமே உண்டு. இந்த சந்தோஷம் கிறிஸ்தவ குடும்பத்துக்குள்ளே, தேவனுடைய பிள்ளைகளாகிய அவர்களுக்குள்ளே, அவர்கள் ராஜாதி ராஜாவாகிய ஆண்டவர் கீழே, அவர் ஆளுகையின் கீழே இருக்கிறதுனால ஆண்டவர் சொல்லியிருக்கார், என் சந்தோஷத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என் சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஐ ஷேர் மை ஜாய். அப்போ ஆண்டவரோட சந்தோஷம் நமக்கு கொடுக்கப்படுமானால் அந்த சந்தோஷம் ரொம்ப உண்மையாக இருக்கும், ஜென்யூன் ஹாப்பினஸாக இருக்கும், ஜாயாக இருக்கும் இல்லையா? இன்றைக்கி நாம் இதை குறித்து தான் பார்க்க போகிறோம். உலகத்தில் ஒரு வேளை போய் கேட்டோம்னா, இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழணும்பா, என்ன அவசியம்னு நினைக்கிறீங்க, அதுக்கான சோர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டால், பணம் இருந்தால் சந்தோஷமாக இருக்கலாம், தானாக சந்தோஷம் வரும். ஏன்? பணம் இருந்தால், ஒரு பொருளாதார ஒரு வலிமை இருந்தால், பாதுகாப்புணர்வு ஒன்று இருக்கும் இல்லையா? விரும்பினதெல்லாம் வாங்கலாம், அனுபவிக்கலாம் இல்லையா? அப்போ விரும்பினதெல்லாம் பெறும் பொழுது மனுஷனுக்கு ஒரு சந்தோஷம் வரும் இல்லை? அது பொருட்களால் வருகிறது இன்பம். இந்த ஐம்புலன்களால் உணர்ந்து நாம் இன்பம் அடைகிறோம், அதை தான் இன்பம்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்முடைய மனதுக்குள்ளே எப்பொழுதுமே தங்கியிருந்து நம்மை எப்பொழுதுமே அந்த ஒரு நிலைக்குள்ளவே வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அது சந்தோஷமாக. அதனால்தான் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், மகிழ சந்தோஷமாக இருக்க அப்படின்றது புதிய ஏற்பாட்டில் 72 முறை வருகிறது. அது தொடர்பான மகிழ்ச்சி, சந்தோஷம், இன்பம், அந்த மாதிரியான அது தொடர்பான வார்த்தைகள் இன்னொரு 60 முறை வருகிறது, வெவ்வேறு வார்த்தைகளாக. அப்போ ஏறக்குற ஒரு 150 முறைன்னு வச்சுக்கோமே. புதிய ஏற்பாட்டிலேயே பல்வேறு இடங்கள்லே அவைகள் மென்ஷன் பண்ணியிருக்கு. இன்றைக்கி ஒரு கிறிஸ்தவ குடும்பம் ஆகிய நம்முடைய குடும்பத்துக்குள்ளே சந்தோஷ குறைபாடு இருக்கிறதா? தனிப்பட்டவர்களை கேட்டால் ஆமான்றாங்க. ஒரு குடும்பமாக நீங்கள் ஒரு சந்தோஷமான குடும்பமாக, ஒரு ஹாப்பி ஃபேமிலியாக நீங்கள் அப்படின்னு கேட்டால் ஒரு ஆச்சரியம், கேள்வியும் திகைப்பும் நமக்குள்ளே உண்டாகிறது. இந்த கால சூழ்நிலை, பலவிதமான நிர்பந்தங்கள், இந்த தலைமுறையோட மனப்போக்கு, பலவிதமான சோதனைகள், நாமே தேடுகிற தேடல், ஆவல், விருப்பங்கள் நிறைய மாறிப்போச்சு. நம்முடைய தாத்தா பாட்டி, அம்மா அப்பா, அவங்க காலத்தில் இருந்த மனோபாவமும் உலகத்தோட கண்டிஷனும் வேறு. இப்போ இருக்கிற இந்த உலகத்தோட அந்த நவீன முன்னேற்றங்கள் ரொம்ப அதீத முன்னேற்றம், கனவு மாதிரி இருக்குது இந்த உலகத்தின் முன்னேற்றங்களை பார்த்தா. ஆனால் இதில் பொருட்கள் இருக்கிறது, உடைமைகள் இருக்கிறது, விருப்பமானவைகள் எல்லாம் கூட நாம் வாங்குகிற ஒரு வல்லமை இருக்கும். அநேகர் கூட சந்தோஷமாக இருப்பதாக இன்றைக்கி பார்க்க முடியல. இப்போது பணம் இருக்குது, பணம் இருந்தால் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் அதிகமான செல்வந்தர்கள் அதிக சந்தோஷமாக இருக்கணுமா இல்லையா? ஆனால் அப்படி இல்லையே. அந்த பணத்தின் மேலே ஆசை உள்ளவன் துன்பங்களால் உருவ குத்தி கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறானே. பணம் உதவும், ஆனால் பணம் சந்தோஷத்துக்கான மூல காரணமோ, அந்த பணம் சந்தோஷத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் கடைசி வரைக்கும்ன்றதோ இல்லை. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். பணமே இல்லாத ஏழ்மையானவர்கள், தரித்திரர்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையா? நம்ம சில நேரத்தில் சொல்கிறோம், ஏழை மக்கள் என்ன ஹாப்பியாக இருக்கிறாங்கப்பா,
ரொம்ப தரித்திரத்தில் இருக்கிறாங்க, அவங்க குடும்பத்தில் ஒரே சிரிப்பு, அவங்க முகத்தில் என்ன சிரிப்பு, இருக்கிறத சாப்பிட்டுட்டு உடுத்துக்கிட்டு அந்த குடிசைக்குள்ளே என்ன ஹாப்பியாக இருக்காங்க, அவங்க பார்க்கறதுக்கே சந்தோஷமாக இருக்காங்க அவங்கள அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? அப்படியானால் கிறிஸ்தவ குடும்பமாகிய நாம் நம்மை குறித்து சிந்திப்போம். நம்முடைய சந்தோஷம் ஏன் தொலைந்து விட்டது? அந்த சந்தோஷம் இல்லை என்கிற துக்கம் அதிகமாக இருக்கிறது இல்லையா? என்ன காரணம்? எங்கே தவறு விடுகிறோம்? இப்போ நாம் என்ன பண்ணலாம், தேவனுடைய பிள்ளைகளாகிய இந்த ராஜ்யத்தின் குடும்பத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம் இல்லையா? அதனால அந்த ரியல் சோர்ஸ் ஆஃப் ஜாய் என்னன்னு பார்த்தா தேவனுக்குள், கர்த்தருக்குள் நாம் இருப்பது தான். ஒருவர் எப்படி கர்த்தருக்குள் இருக்க முடியும்னா, கர்த்தருடைய வார்த்தையின்படியாக கீழ்ப்படிந்து நடக்கும்போது அவருக்குள் இருக்கிறோம். அதில் அவர் நம்மளை என்ன பண்ணிடுறாரு, இந்த பாவம் வேதனையும் துக்கம் அவமானம் கொடுக்குமா இல்லையா, அந்த பாவத்தை களைந்து நம்மை நீதிமான்களாக்குகிறார். அப்போ நீதிமானாக ஆக்கப்பட்ட ஒருவர் நீதிமானாக தன்னை காத்து கொண்டு நடப்பாரானால் அவர் உண்மையிலே மகிழ்ச்சியாக இருப்பார், சந்தோஷமாக இருப்பார். பாருங்கள், ஞானி சொல்கிறாரு, நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சியாகும், துன்மார்க்கருடைய அபேட்சை அழியும். நீதிமான்களுடைய நம்பிக்கை. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 12:12 சொல்கிறாரு, நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்கள். இப்போ நம்பிக்கைக்கும் சந்தோஷத்துக்கும் தொடர்பு இருக்கிறத பார்க்குறோம். தேவனில் நம்பிக்கை வைக்கிற அந்த நீதிமான் அவன் மகிழ்ச்சியாக இருப்பான். இன்றைக்கு கிறிஸ்தவ குடும்பங்களில் நம்முடைய நம்பிக்கைகள் வெவ்வேறு இடங்களில் திசை மாறி போச்சு. நம் நம்பிக்கையை அந்த சொன்னோம்ல பணம், அதன் மேலே ரொம்ப வைக்க ஆரம்பிச்சிட்டோம். அடுத்தது சிலர் இப்படி நினைக்கலாம், நல்ல உறவுகள், அன்பானவர்கள் நம்ம கூடவே இருந்தாங்கன்னா நம்ம மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஒரு விதத்தில் சரிதான். ஆனால் அப்படி உறவுகள் ஒன்றாக அன்பாக இருந்து அவர்கள் தேவனுக்குள் இல்லை, கர்த்தருக்குள் இல்லைன்னு சொன்னா, அந்த கர்த்தரோட நீதியில் அவங்க நடக்கலைன்னா அது ரியல் ஜாய் கிடையாது. அது தேவன் கொடுக்கிற அந்த உண்மையான சந்தோஷமாக இருக்காது. அது ஹாப்பினஸ் when something happens. ஏதாவது நடந்தால் சந்தோஷம், ஏதாவது கிடைச்சா சந்தோஷம், அப்படி இருக்கும். இன்றைக்கு நீதிமானாக வாழும் ஒரு மனிதன், தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவதாகிய நீதிக்குள் நடக்கிற ஒரு குடும்ப தலைவன், ஒரு சகோதரி, ஒரு தாய், ஒரு மனைவி, பிள்ளைகள், அந்த நீதியினால் வருகிற சந்தோஷம்தான் சரியாக இருக்க முடியும். சங்கீதம் 68:3, நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களிகூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். என்ன அழகா இருக்கு. நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக, அவங்களுக்கு இந்த உலகத்தில் எதுக்கு முன்னாலேயும் சந்தோஷம் கிடையாதான், மகிழ்ச்சி கிடையாதான், களிகூறுதல் கிடையாதான். இன்னைக்கு களியாட்டத்துக்கு போய் சந்தோஷமா இருக்கலாமான்னு பார்க்குறாங்க. இந்த உலகத்தின் காட்சிகளுக்கு முன்னாலே பார்ப்பதினாலே சந்தோஷம் கிடைக்குமான்னு தேடுறாங்க. அல்லது உலகத்தில் சுற்றுலாக்கள் போயிட்டு பல ஊர்களை புதிதாக பார்ப்பதினாலே நாம் சந்தோஷப்படலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. சிம்பிளாக வீட்டில் இருந்துக்கிட்டு ஒரு நீதிமான் கர்த்தருக்கு முன்பாக அவன் மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைகிறானாமே. இந்த ஒரு விஷயத்தை கிறிஸ்துக்குள் இருக்கிற நாம் தொலைத்து விட்டோமா, இதை அல்லது மறந்து விட்டோமா, அல்லது இந்த இடத்தை விட்டுவிட்டு வேற எங்கேயாவது நம்ம தேடிட்டே இருக்கிறோமா? கிறிஸ்துவ குடும்பம் இன்றைக்கு சந்தோஷத்தை மீட்டமைக்க வேண்டி இருக்கிறது. we have to restore the joy of the family. அதுக்கு என்ன, தேவ நீதியில் வந்து எல்லாரும் அந்த ஸ்டேஜில் நிற்கணும், அந்த பிளாட்ஃபார்மில் வந்து நிற்கணும். இல்லைன்னா இப்படியே உழண்டுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். 97ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம், நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். ரொம்ப கன்ஃபார்மாக சொல்கிறார், நீதிமான்களே. ஏன்னா அவங்களுக்கு சந்தோஷமே கர்த்தருக்குள் பண்ணுறது தான். தெய்வ சமூகம் சந்தோஷம், ஜெபிக்கிறது சந்தோஷம், அவரை துதித்து பாடுவது சந்தோஷம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்பது சந்தோஷம், பரிசுத்தவான்களோட ஐக்கியம் சந்தோஷம். இதை விட்டுட்டு வேறு எங்கே போனாலும் சந்தோஷத்தை தேடி போனோம்னா அது தற்காலிகம் இன்பம், புலன்களால் அனுபவிக்கும் இன்பம், பிறகு அது மறைந்துவிடும். அது அப்படியே நேர் எதிரடியாக துக்கத்தை, நமக்கு சஞ்சலத்தை உண்டாக்கிடும். நல்லா யோசிங்க, உங்களுக்கே புரியும். இன்றைக்கு நம்முடைய குடும்பம் கிறிஸ்துக்குள்ள கீழ்ப்படிந்தவர்களின் குடும்பமா? நிச்சயமா அதிகபட்சம் அம்மா, அப்பா, பிள்ளைகள் கிறிஸ்துக்குள்ள கீழ்ப்படிந்தவர்கள். அப்படி கிறிஸ்துக்குள்ள கீழ்ப்படிந்த நம்முடைய குடும்பத்துக்குள்ளே இந்த சந்தோஷ சூழல் ஏன் மாறியது? எதனால் மாறியது? எங்கே தவற விட்டோம்? எதனால் தவற விட்டோம்?
அந்த தேவ நீதியை விட்டுவிட்டோம், அல்லது அந்த தேவ நீதியிலே நாம் நம்மை அக்கறை இல்லாமல் வைத்து கொண்டோம். இந்த புதிய ஏற்பாட்டில் நற்செய்தி ஒன்று மொத்த உலகத்துக்குமாக பரலோகத்திலிருந்து சொல்லப்படுகிற ஒரு காட்சி. அதில் இந்த சீசனுக்கு எல்லாமே இந்த வசனத்தை பயன்படுத்துவாங்க. பாருங்க, லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அதை எப்படி அறிவிச்சார்னு பாருங்க. 14, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். அது தேவனில் தொடங்குகிறது, தேவனுக்குள் இருக்கிறது. தேவனில் வாழும் பொழுது அதை நாம் காப்பாற்றிக் கொள்ளலாம். இவ்வளவுதான், வேற ஒன்றுமே கிடையாது. ஒரு மல்லிகைப்பூ தோட்டத்துக்குள்ளேயே நாம் இருந்தோம்னா அந்த வாசம் முதல்ல நுகரலாம், பிறகு அது நம் மீது படும். அந்த நம் மீது பட்ட வாசம் நம்மேலேயே தங்கிடும். அதுபோல கர்த்தருக்குள் கீழ்ப்படிந்து கர்த்தருக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன், ஒரு மனுஷி, அந்த கர்த்தருக்குள்ளாக இருக்கிற எல்லாத்தையுமே அவங்க சுவைத்து அனுபவித்து கொண்டே இருப்பார்கள். அதில் ஒன்று தான் சந்தோஷம். ஏன்னா ரொம்ப தெளிவா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். இன்றைக்கு நான் சந்தோஷமாகவே இல்லை, என்னமோ தெரியல, இப்போல்லாம் என்னால் சந்தோஷமாக இருக்க முடியல சொல்கிறோம். அதுக்கு ஏதோ ஒரு நஷ்டம், ஒரு இழப்பு, ஏதோ ஒன்று காரணமாக இருக்கலாம். அதுதான் தொடங்கி வச்ச மாதிரி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஒரு நஷ்டமோ, ஒரு கஷ்டமோ, ஒரு சோதனையோ எது வந்தாலும் கூட இந்த கர்த்தருக்குள் இருக்கும் இருப்பு மாறலல்ல. சிங்க கெபிக்குள்ளே போனாலும், 7 மடங்கு சூடாக்கப்பட்ட சூளைக்குள்ளே தூக்கி போட்டாலும் அவர்கள் தேவனுக்குள் இருக்கிற அந்த இருப்பு மாறலையே. அப்படியானால் அந்த இருப்புக்குள் இருக்க வேண்டிய சந்தோஷம் இருக்கணுமா இல்லையா? கிறிஸ்தவ குடும்பமே யோசிங்க, தேவராஜ்யத்தின் குடும்பமே யோசிங்க. ஆவியின் கனியில் ஒன்றாக இந்த சந்தோஷம், ஆவியின் கனியோட அந்த தன்மையில ஒன்று இந்த சந்தோஷம். யோவான் 15:11, என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். இந்த வசனத்தை நாமோ முதல்ல புரிஞ்சுக்கிறோமா, பிறகு அதை நம்புகிறோமா, பிறகு அதை அனுபவிக்கிறோமா? நீங்கள் அப்படி கவனிக்கணும். பொதுவாக வசனத்தை படிக்கும்போது இது எனக்கு விளங்குகிறதா? முதல்ல விளங்குனாதான் அது எனக்குள்ளே போயிட்டு அது விசுவாசமாக நம்பிக்கையாக மாறும். விளங்காத ஒன்றை நான் எப்படி நம்புறது? விளங்காத ஒன்று நான் எப்படி அனுபவமாக மாற்றுவது? இப்போது எல்லாமே அப்படி கிடையாது. ஆனால் இந்த விஷயம் பாருங்களேன், தேவன் எப்படி இருக்கிறார் அப்படின்ற விஷயத்தில் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் நமக்கு விளங்கும், அப்புறமா விளங்காது. அதை விசுவாசத்துக்கு என்று கொண்டு வந்து விடுகிறோம். அந்த விசுவாசிக்கும் பொழுது அது நமக்குள்ளே ஒரு நிறைவை, சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த விஷயம் நம்ம அனுபவிக்கிறத பற்றி பேசுகிறார். கொடுத்துட்டு நீங்கள் அதில் இருங்க, அதில் நீங்கள் அனுபவிங்கன்னு கொடுக்குறார். இது என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாகும் படிக்கும் என்று சொல்கிற இது ஒரு அனுபவம் தானே. அப்போது இதை விளங்கணும். ஆண்டவர் தான் சந்தோஷத்தை எனக்கு கொடுக்குறாரு, அடுத்தது ஏன் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி அதை கொடுத்துருக்கிறாரு. அப்போது இந்த அனுபவம் எங்கே தவறு விடுகிறோம், எங்கே தவற விட்டோம், ஏன் தவறு விடுகிறோம், எங்கே தொலைத்த மாதிரி இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில்? நல்லா யோசிங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார் அதுக்கு முன்னால், என் வார்த்தை உங்களிலும் நான் உங்களிலும் என்னிலும் இருக்கும்போது இந்த சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்கலாம். அவர் வார்த்தை வழியாக தான் இந்த சந்தோஷத்தை நமக்குள்ளே கொடுக்குறார். The medium is the word of God which carries the joy of the Lord in my heart and it perfects my joy too. என் சந்தோஷத்தை அது நிறைவாக்குகிறது. இந்த வசனங்கள் படிக்கும்போதே அந்த சந்தோஷத்தின் ரெஃப்ரெஷ்மெண்ட் எனக்குள்ளே உங்களுக்குள்ளே வருகிறது இல்லையா? we refresh ourselves. ஒருத்தர் கேட்குறாங்க, இப்போ கேட்டுகிட்டே இருக்கிற நீங்கள் இப்படி யோசிக்கலாம், என்னென்னா நான் பலவீனமாக இருக்கேன், நான் வியாதியாக இருக்கேன், எனக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்குது, எப்படி என்னால் சந்தோஷமாக இருக்க முடியுன்றீங்க. கர்த்தருக்குள் இருக்கிறேன், நான் பக்தியாக தான் இருக்கேன், நான் விசுவாசமாக தான் இருக்கேன், ஆனால் என்னுடைய பலவீனம், வியாதி, வலி எல்லாம் இருக்கு இல்லையா, எப்படி நான் சந்தோஷமாக இருக்கிறது? அப்போஸ்தலனாகிய பவுல் இதே மாதிரி தான் இருந்தார். அவர் 3 முறை வேறு ஜெபம் பண்ணாராம்.
இந்த முள் நீங்கணும், இந்த கஷ்டம் நீங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் பதில் கிடைச்சது, என் கிருபை உனக்கு போதும்பா, உன் பலவீனத்தில் என் பலம் விளங்கும் அப்படின்னு உடனேயே அதை அவர் ஏற்றுக்கொண்டார். அது விளங்குச்சு அவருக்கு. உடனே அவர் சொல்கிறாரு, 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்த இடத்துக்கு வந்துட்டார். உடனே நமக்கு விளங்கிட்டா போதும், தேவ சித்தம், தேவ நீதி, தேவ நோக்கம். அப்போ அந்த சந்தோஷத்தை நிறைவாகத்தக்கதாக, அந்த ஆண்டவரோட சந்தோஷத்தை, நமக்குள் ஊற்றப்பட்ட அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கலாம். பரிசுத்த ஆவியினால் நமக்குள் உண்டாகும் அந்த சந்தோஷத்தை நாம் அனுபவிக்கலாம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2-3, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். ஒருத்தர்கிட்ட போயிட்டு ஒரே பிரச்சனையாக இருக்குது, ஓ அப்படியாப்பா ரொம்ப சந்தோஷம், glad to meet you, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இப்படி சொன்னது யாராவது சொல்லுவோம்? அப்படியாப்பா என்ன பிரச்சனை சொல்லுங்கள், ஜெபம் பண்ணலாம் அப்படி வேணால் சொன்னால் நியாயம். இங்கே இவர் என்னன்றாரு, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது, பலவிதமான சோதனைகளை விசுவாசத்தின் பரீட்சையாக முதல்ல பார்க்கணும். அடுத்தது அது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து, இந்த பரீட்சையில், இந்த ப்ராசஸில் நான் போவேன், நான் அதிக பொறுமையை கர்த்தருக்குள் பெற்றுக்கொள்வேன், என் விசுவாசம் இன்னும் பலப்பட போகிறது. இது ரெண்டு நினைச்சா என்ன வரும்? ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷம். சந்தோஷமாக எண்ணுங்கள் சொல்லிக் கொடுக்கிறார் ஆவியானவர். இதை நாம் கற்றுக்கொண்டால் நம்முடைய குடும்பத்துக்குள்ளே முதல்ல அந்த பெற்றோராகிய நாம், நீங்கள் இந்த தேவ நீதியை கற்றுக்கொண்டால், இதை நாம் நல்லா விளங்கிட்டோம்னா, இதை பிடிச்சிக்கிட்டோம்னா போதும், அந்த சந்தோஷத்தை நம்முடைய குடும்பங்களுக்குள்ளே காப்பாற்றலாம். இல்லைன்னா சாத்தான் நம்மை அலைகழிப்பான். இந்த சந்தோஷம் அப்படின்றது ஒரு மகிழ்ச்சியான உணர்வு மட்டும் அல்ல, களியாட்டத்தால் வருகிறது மட்டும் அல்ல, விரும்பினதை பெற்றுக்கொண்டால் மட்டும் வருவதல்ல. கர்த்தருக்குள் ஒரு நிலையான, ஒரு நிறைவான ஒரு சந்தோஷ மனோநிலை நமக்குள் இருக்க வேண்டும். அப்படி இருக்கணும்னு தான் அவர் நம்ம கொடுத்துருக்கிறார். இயலாமை, இல்லாமை, இழப்பு, இதெல்லாம் நம்முடைய சந்தோஷத்தை பறிச்சுக்கிட்டு நம்மளை துக்கமாக்கணும் அப்படின்னு தான் வரும். ஆனால் அப்படி தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. பவுல் சொல்கிறார்ல, நான் ஒன்றுமில்லாமையில கூட, நிர்வாணம் பசியில் கூட மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். பீயிங் ஜாய் ஆர் ஹாப்பி, ஜாய்ஃபுல், இட் இஸ் அ சாய்ஸ். சந்தோஷமாக இருங்க அப்படின்னா என்னோட சாய்ஸில் தான் இருக்குது. நான் சந்தோஷமாக இருக்க முடிவு செய்ய வேண்டும், சந்தோஷமாக இருக்க நான் விசுவாசிக்க வேண்டும். நான் சந்தோஷமாக இருக்க முடியும் என்று கர்த்தர் சொன்ன, கர்த்தர் கொடுத்ததை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது நான் சந்தோஷமாக இருக்க முடியும். ஒருவேளை இந்த உலகத்துக்கு இது விளங்காது, அது என்னப்பா சொல்கிற நீ அப்படின்னு கூட அவங்க கேட்கலாம். ஆனால் கிறிஸ்துக்குள்ள இருக்கிற நாம் இதை விளங்கணும், இதை கேட்கணும், இதை புரிஞ்சுக்கணும், இதை விசுவாசிக்கணும். அந்த நம்பிக்கையில் நமக்கு சந்தோஷம் கண்டிப்பாக வரும். நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு தான் வசனம் சொல்லுகிறது. 3ஆம் அதிகாரம் பிலிப்பியர் 1 வசனம், மேலும் என் சகோதரரை கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள், எழுதினவைகளே எழுதுவது எனக்கு வருத்தம் அல்ல, அது உங்களுக்கு நலமாக இருக்கும். கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்க, சந்தோஷப்படு சொல்லுவாங்க சில நேரத்தில் பெரியவங்கெல்லாம். இந்த மாதிரி ஆகிப்போச்சுனாக்கா சந்தோஷப்படுப்பா, அதுக்காக நீ ஏன் துக்கமாக இருக்கிற, நீ சந்தோஷமாக இரு, நீ போனால் போட்டோம், கடவுள் இன்னும் பெரிய காரியங்களை செய்வார். பாருங்களேன், ஒரு இழப்பில் கூட நமக்கு சொல்கிறாங்க, நீ சந்தோஷப்படு, நீ பரவாயில்ல, சின்னது தான், கர்த்தர் பெருசு செய்வார் அப்படின்வாங்க. அப்போ சந்தோஷப்படுங்கள் என்பது கட்டளை. நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பது நம்முடைய சாய்ஸ், நம்முடைய தெரிவு. அது we have to choose to be joyful. கொலோசியர் 1:11-12 ஒரு ஊழியக்காரன் ஒரு விசுவாச மக்களுக்கு ஜெபம் பண்ணுறார், சபையாருக்கு ஜெபம் பண்ணுறார். பாருங்க, சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். கொலோசியர் 1:11. சந்தோஷத்தோடு கூடிய பொறுமை, சாந்தம், இதுக்காக தேவன் உங்களை வல்லமையாக பலப்படுத்தணும் அப்படின்றார். இப்போ பவுல் சொன்னது ஞாபகம் இருக்கா? அவர் தேவன் என்னுடைய பலம் விளங்குன்னு சொன்ன உடனே அவர் என்னன்னாரு, தன் பலவீனத்தை குறித்து சந்தோஷமாக எண்ண ஆரம்பிச்சிட்டாராம்.
அப்போ இந்த பவுல் தான் அந்த கொலோசு சபையாருக்காக இப்படி ஜெபம் பண்ணுறாரு. கிறிஸ்தவ குடும்பமாகிய நாம், ராஜ்யத்தின் குடும்பமாகிய நாம் சந்தோஷத்தை இழந்து விட்டோம், சந்தோஷமாக இருக்கவே முடியவில்லை, அது எங்கே போச்சுன்னு தெரியல, எப்படி போச்சுன்னே தெரியல அப்படின்ற ஒரு தேடல் இருக்கிறோமா? இழப்புகளை எண்ணிக்கொண்டு இருக்கிறோமா? நம்ம கண்களுக்கு முன்னாலே எல்லாம் நஷ்டம், வேதனை, வலி இவைகளே கண்ணுக்கு தெரிகிறதா? நாம் தான் நம்முடைய பார்வையை மாற்றணும், நம்முடைய டைரக்ஷனை, ஃபோக்கஸை நம்ம தான் மாற்றணும். கர்த்தருக்குள் அந்த புள்ளியின் வாங்க, அங்கே தானே இருக்கும், அது உள்ள தானே இருக்கும். அவர் சந்தோஷத்தை கொடுக்குறதா சொன்னதில்ல. ஐ பிலீவ் தட் த லார்ட் ஷேர்ட் ஹிஸ் ஜாய் டு மீ. அது எனக்கு அவர் ஷேர் பண்ணி கொடுத்துருக்கிறாரு, அது எனக்குள் இருக்கிறது. அந்த நம்பிக்கையிலே சந்தோஷப்படுங்கள். கிறிஸ்தவ குடும்பம் சந்தோஷமான குடும்பமாக இருக்கணும். தேவநீதிக்கு புறம்பாக செய்யப்படும் எந்த ஒரு செயலும் அந்த சந்தோஷத்தை அது ஒவ்வொரு புள்ளியாக ஓட்ட போட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. அப்போ நம்முடைய குடும்பத்தை தேவ நீதியிலே நடக்கத்தக்கதாக ஒருமுகப்படுத்தி கொண்டு போக வேண்டிய அவசர காலத்திலே நாம் இருக்கிறோம். இது ஒரு அவசர செய்தி. இது இந்த கொலோசியர் 1:11 பார்க்கும்போது அந்த சந்தோஷத்தோட இணைஞ்சதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்களா? பொறுமை, சாந்தம், நீடிய சாந்தம். சந்தோஷமான மனநிலை இருக்கும் பொழுது அந்த பொறுமை நமக்குள்ளே வந்துடும், அந்த நீடிய சாந்தமும் நமக்குள்ளே வந்துடும். அப்போது அந்த சந்தோஷம் இதெல்லாம் ஜாயின் பண்ணி ஒரு கூட்டாக வச்சிருக்கிறது. 2 யோவான் 12 வாசிக்கலாம். உங்களுக்கு எழுத வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு, காகிதத்தினாலும் மையினாலும் அவைகள் எழுத எனக்கு மனதில்லை. உங்களுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கு உங்களிடத்தில் வந்து முகமுகமாய் பேசலாம் என்று நம்பியிருக்கிறேன். ஒருத்தரை போய் பார்க்கறது, ஒருத்தரை விசாரிக்கிறது, இல்லை நம்முடைய உறவுகளோடு கூட அன்பை பகிர்ந்து கொள்வது, அவர்கள் உதவிப்படும் நேரத்தில் உதவி செய்வது, அவர்கள் வியாதியாக இருக்கும் பொழுது அவர்களை பார்க்கறது, அவங்களுக்கு ஏதாவது ஒரு சரீர நன்மை கூட செய்கிறது. நான் மகனுக்கு கடிதம் எழுதும் பொழுது எழுதினேன், நல்லது செய்யணும்ப்பா, ஒருத்தரை சந்தோஷப்படுத்தணுன்னா நம்ம நன்மை செய்யணும். இந்த நன்மை செய்யணுன்னா என்கிட்ட எதுவுமே இல்லையே அப்படின்னு, அது நிறைய இருந்ததுன்னா நிறைய செய், கொஞ்சமாக இருந்தால் கொஞ்சமாக செய், எதுவுமே இல்லையா உன் சரீர உழைப்பை கொடு. சரி, அது கூட முடியாது, என்னால் போக முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்ல வார்த்தைகளை பாராட்ட, இல்லை வாழ்த்த அவங்களுக்கு சொல்லு. பாருங்களேன் எவ்வளோ தூரத்துக்கு இந்த ஒரு விஷயத்தை ஒரு மனுஷனே ஆராய்ந்து இதை சொல்லியிருக்க. நான் சொன்ன இந்த விஷயம் பாரதியாருடைய கவிதைகளில் இருக்கிறது. அப்போ நாம் இந்த உலகத்தில் சந்தோஷமாக, அது நம்மில் நிறைவாக, பிறகு அதை மனிதரோடு பகிர்வதாக இருக்கணும். சொல்கிறார் இவர், உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கு ஐ வில் கம் அண்ட் மீட் யூ. நேராக சந்திச்சேன்னா, இப்போ நீங்கள் சந்தோஷப்படுறீங்க என் காகிதத்தில் எழுதின எழுத்தை பார்த்து, நேராக பார்த்துட்டா இன்னும் சந்தோஷமாக இருக்கும்ல. பிலமோனுக்கு எழுதின நிருபம் 7 சகோதரனே, பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்மாலே இளைப்பாறினபடியால் உம்முடைய அன்பினாலே மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலும் அடைந்திருக்கிறோம். ஒரு குடும்பத்துக்குள்ளே அன்பு இருக்கும் பொழுது, ஒருவரை ஒருவர் அன்பினாலே ஆறுதல் படுத்த, அவரிடத்தில் அன்பாக நடந்து கொள்ளும் பொழுது அங்கே சந்தோஷம் மலரும். உறவுகளுக்கு நடுவில் அன்பு முதல்ல அடிப்படையாக பேஸாக வச்சுக்கணும். அதுக்கு மேலே இந்த சந்தோஷத்துக்கான பிரயாசங்கள் இருக்கணும். மனசுக்குள்ளவே இருக்க அன்பு அப்படின்னு கூடாது. அந்த அன்பை பகிரும் பொழுது அங்கே சாதாரணமாக விளைஞ்சி வர்றது என்னவாக இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும். கிறிஸ்தவ குடும்பத்துக்குள்ளே இவைகள் ரொம்ப இயல்பாக இருக்கணும், ரொம்ப சாதாரணமாக இருக்கணும், ரொம்ப கஷ்டப்படவே கூடாது இதுக்காக. ஆனால் இன்றைக்கி இது ரொம்ப டஃப்பான விஷயமாக போச்சு. குடும்பத்தில் ஒரு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் என்றைக்கு இருந்தோம், லாஸ்ட் டைம் எப்படி இருந்தோம், எப்போ இருந்தோம் அப்படின்னு யோசிக்க வேண்டியதாகுது. வெறும் திரைப்படங்களையும் ஜோக்குகளையும் பார்த்து சிரிக்கிற ஒரு மகா அற்பத்தனமான அந்த ஒரு சத்தம் மட்டும்தான் வீட்டில் இருக்குது. த ரியல் ட்ரூ காட்லி ஜாய் அது நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருக்கிறதா? அது நிரம்பி வழிகிறதா? அது நிறைவாக இருக்கிறதா? ராஜ்யத்தின் குடும்பத்துக்குள்ளே இது இருக்கணும். ஆண்டவருக்கும் நமக்குமான அந்த உறவில், அந்த சந்திப்பில் ஒரு சந்தோஷம். பாருங்கள், சகேயு என்ற மனுஷன் லூக்கா 19 அவன் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். ஆண்டவரோட சஞ்சரித்தல், நடத்தல் இருக்கு இல்லையா, இட் வில் இன்க்ரீஸ் யுவர் ஜாய். ஆண்டவரோட நாம் சஞ்சரிக்கிற மாதிரி என்ன பண்ணணும்? அவர் பேச நம்ம கேட்கணும், நம்ம பேசணும். அப்போ அவர் பேச நம்ம கேட்கணுன்னா என்ன? அவருடைய வார்த்தைகளை படிக்கிறது, அந்த வசனங்களை நம்முடைய இருதயத்துக்குள்ளே கொண்டு போய் அதை நிரப்புவது. கர்த்தருடைய வசனம் உங்களுக்குள்ளே பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக பவுல் சொல்கிறார் கொலோசியருக்கு.
கிறிஸ்துவின் வசனத்தை இருதயத்துக்குள்ளே நிரப்பும் பொழுது அது நமக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த தேவ வசனங்களுக்குள்ளவே அந்த சந்தோஷத்தை கொடுக்கும்படி, அதை அதிகரிக்கும்படியான இயல்பு இருக்கிறது. ஆக இந்த பூமியில் நாம் இப்போ என்ன ஆகிட்டோன்னா, குடும்பங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா வாங்க ஹோட்டலுக்கு போகலாம், சாப்பிட்டு வரலாம். நீங்கள் நல்லா யோசனை பண்ணுங்கள். நம்ம குடும்பம் சாப்பிட்றதுக்காக ஹோட்டலுக்கு போகணும்னு முடிவு செய்யும்போது நல்லா இருக்கும். புறப்படும் போதும் போய் சேர்ந்த பிறகும் அந்த உணவை அல்லது ஏன் ஹோட்டலில் தேர்ந்தெடுக்கிற விஷயத்திலிருந்து, உணவை தேர்ந்தெடுக்கிற விஷயத்திலிருந்து சாப்பிட்டு முடிச்சு வீட்டுக்கு வர்ற வரைக்கும் எந்த நோக்கத்துக்காக புறப்பட்டு போனோமோ அந்த நோக்கம் நிறைவேறுமானா 10ல் 9 முறை நிறைவேறாது. அதனால தான் சொல்கிறாரு, இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் குடும்பங்களே, இந்த புசிப்பும் குடிப்பும் தான் சந்தோஷம் நினைக்காதீங்க. பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம்தான் த ரியல் சந்தோஷம். அதனால தான் ஆவியின் கனி சந்தோஷம் அப்படின்றது நம்ம குடும்பத்துக்குள்ளே நாம் தக்க வைத்து கொள்ள வேண்டும். ரோமர் 15:13 நல்ல கவனிங்க. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. இந்த வசனத்தை 100 முறை எழுதலாமா? ஒரு இம்போசிஷன் மாதிரி. தயவுசெய்து வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்றேன். நான் எழுதுகிறேன், நான் எழுதிட்டு வேணால் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் எழுதுங்க. அது ஏன் தெரியுங்களா எழுத சொல்கிறேன்? இந்த ஒவ்வொன்றுமே இப்போ நம்ம படித்ததோட அந்த மொத்தத்தின் சுருக்கமாக இருக்குது பார்த்தீங்களா? பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ரோமாபுரியாருக்கு செய்த ஜெபத்தில், அவருடைய வாழ்த்தில் இந்த ஒரு விஷயத்தை ரொம்ப கரெக்டாக சொல்லியிருக்கார். பார்த்தீங்க, நம்முடைய குடும்பத்துக்கு இது ரொம்ப அவசியமாக இருக்குது. ஜெபம் பண்ணுவோம். இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்தர் பரிசுத்தரே, நன்றியோடுமை துதிக்கிறோம்ப்பா. ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த சமயத்தில் எங்களுக்கு இதுதான் தேவை என்பது போல நீர் பேசினதாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம்ப்பா. எங்கள் குடும்பங்களுக்குள்ளே, உறவுகளுக்குள்ளே, பெற்றோராக, பிள்ளைகளாக, வாலிபர்களாக, வாலிப பிள்ளைகளாக சந்தோஷத்தை பல 100 வழிகளிலே தேடி 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 அலுத்து சலித்து போகிறோம். இழந்து விட்டதாக துக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் அதை நாங்கள் தொலைத்து, அதை எங்கள் வீட்டுக்குள்ளேயே எங்கேயோ தொலைத்து அதை தேடுகிறோம்ப்பா. இப்பொழுது கண்டுபிடித்தது போல இருக்கிறது. இதோ எங்கள் வீட்டுக்குள்ளே, எங்கள் குடும்பங்களுக்குள்ளே, உறவுகளுக்குள்ளே இந்த சந்தோஷத்தை நீர் மீட்டமைக்கும்படி உம்முடைய ஒத்தாசையை நாங்கள் கேட்கிறோம். இதோ அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு ஜெபித்ததை போல நம்பிக்கையின் தேவன் தாமே விசுவாசத்தினால் உண்டாகும் சகலவிதமான சந்தோஷத்தால் பரிசுத்தாவின் பலத்தினால் எங்களை நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?